இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஆயில் தேவைப்படாது. ஆயில் ஃப்ரீ கேக் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு நம்ம ரொம்பவே சூப்பரான கடையில் உள்ளது மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே 1/2 கப் ஐசிங் சுகராக கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிடணும். முட்டையை உடச்சி ஊற்றிட்ட பிறகு இதை நல்லா ஒரு விஸ்க் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணியோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம முட்டையை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் நல்லா ஒயிட் கலர்லேயும் நல்லா ஸ்பாஞ்சாகவும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே ஆகும். இல்லை நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எக்கு 3 எக்கு நல்லா டபுள் ஆகி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டேஜில் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி நல்லா திக்கான பேட்டராக நமக்கு முன்னாடியே கிடைச்சிரும். அடுத்து இதுலேயே நான் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 கப் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. கேக் பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் தான். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடியே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடருக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு விஸ்கி யூஸ் பண்ணியோ கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கூட இது நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் கொஞ்சமாக திக்காக இருக்குது. இதில் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பால் டேஸ்ட்டுக்காகவும் இந்த பேட்டர் நல்லா பர்ஃபெக்டாக வரதுக்காகவும் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிரெட் டின் எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரியே தான் நம்ம எப்பயுமே கேக்ஸ் எப்படி பண்ணிப்போமோ அதே மாதிரியே நம்ம இந்த கேக்கும் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு லேயர் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் மண்ணு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணின பிறகு இந்த கேக்குடைய பேட்டரை நம்ம உள்ளே வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் அவன் ஓடிஜி எதுவுமே இல்லாமல் நம்ம குக்கர்லேயே பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் ஓடிஜியில் கேக் பண்ணாலும் சரி குக்கரில் பண்ணாலும் சரி ரெடி ஆனதையுமே டக்குன்னு அந்த டின்லேருந்து எடுத்துட வேணாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே உடஞ்சி போக சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்ட பிறகு தான் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் நமக்கு கிடச்சிருக்கு. இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லாவே சூப்பராக நல்லா ஒயிட் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மெத்தடில் மைதா மாவு கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பர்ஃபெக்டாக தான் வரும். கேக் நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா. நம்ம முட்டை எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கும். இந்த கேக்கில் இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூடயே வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு கூட இல்லை. உங்ககிட்ட ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னா லைட்டாக முட்டையோட ஸ்மெல் மட்டும் கொஞ்சமாக வரும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஏதாவது ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கேக் வந்து ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாகவே பண்ணிடலாம். இது வந்து ஈவினிங் டீ டைம் கேக்காகவே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீயில் கூட டிப் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.